ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் டாக்டர் ஸ்டோனில் சீசன் 1 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காணோம் காணோம்னு சுக்காச தேடிக்கிட்டு இருந்தானே, அவன் இவன் தான்டா. என்ன நிஜமாவா சொல்ற? இவன் தாங்க. ஆமா, யாரு இவன்? ஓ, ஃப்ளாஷ்பேக்கா? ரொம்ப எதிர்பார்த்து தான் இருப்பீங்க. நீ 3700 வருஷம் எதிர்காலத்துல இருக்க. இந்த புது உலகத்துல உன்னோட திறமைய வச்சு உன்னால எல்லாம் செய்ய முடியும். அந்த ஆளு சொன்னதை பார்த்தா பெரிய பிஸ்தாவா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா சின்ன வாண்டா இருக்கான். இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பல்லு குத்த கூட உதவ மாட்டான். அவன் திறமைய பார்த்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க. வேணும்னா அவன் கூட மோதி பாக்குறீங்களா? நிஜமாவா சொல்றீங்க? பார்த்துங்க, மண்டைய போட்டு போறான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு அடி கூட தாங்க மாட்டான். ஒரே அடியிலே இவன் மண்டைய போட்டுருவான். சரி, அதையும் பார்த்துருவோம். என்னது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த விட்டீங்கன்னா உன்ன மாதிரி 10 பேரை கூட நான் சமாளிச்சிடுவேன். அந்த கோளாறு தேவையில்லாம வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிட்டேன். ஆர்ப்பாட்டம் இல்லாமலே அமர்க்களம் பண்றானே. ரைட்டை பார்த்தீங்களா? என்ன மன்னிச்சிரு. நீ திரும்பவும் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் நீ வார்ம் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஆட்கள் இங்க இல்ல. எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றதெல்லாம் கவலை கூட இல்லை. இருந்தவன் போல. இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் சண்டைங்கிறது அதை செய்யறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. பெரும்பாலும் நான் அதை தவிர்க்க பார்ப்பேன். ஆனா இங்க இருக்கிறதுல ரொம்ப பலசாலி யாருன்னு பார்த்தா நீயே தான் இருப்ப போடிய சுக்காசா. சரி, நீ என் கூட வா. இந்த புது உலகத்தை சுத்தி காட்டுறேன். அவன் அறிவை சேர்த்துட்டே போகிறேன், அவன் பலத்தை சேர்த்துட்டே போகிறான். பொண்ணுங்களாம் பொண்ணு மாதிரி இல்லை, அப்படி உருவாக்கி வைக்கிறாங்க. இங்க பாத்தியா, இயற்கை நமக்கு தேவையான உணவுகளை கொடுக்குது. அதுல நமக்கு எந்த பஞ்சமும் இல்ல. மனிதர்கள் இங்க வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகம் இப்படிதான் இருந்துச்சு. இது யாருக்கும் சொந்தமானது இல்ல. ஆனா நீயும் நானும் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறம் பழைய உலகம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் சேர்த்து பணம் படைச்ச பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருந்திருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அது என் வீட்டுக்கு வாடகையாவும் தேவையில்லாத செலவும் தான் ஆச்சு. இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம அடிமைகளா தான் இருந்திருக்கோம். கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து பணக்காரங்க கஷ்டப்படாம புடுங்கி தின்னாங்க. இப்படிதான் பழைய உலகத்துல மக்கள் மத்தவங்க கஷ்டத்துல சுகத்தை கண்டாங்க. ஆனா இப்ப இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம பலசாலியா இருக்கிற சுக்காசாவ சாவகாசமா படுத்துட்டு சைட் அடிக்கிறதே நல்லாதான் இருக்கு. ஓய், இன்னைக்கு பெரிய வேட்டை சிக்கி இருக்கு. பாத்தீங்க தலைவரே, பெருசா புடிச்சிட்டு வந்திருக்கோம். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை காட்டு பக்கம் போகலாம்னு போயிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற எல்லாரும் பழைய உலகத்தை வெறுக்கிற அளவுக்குள்ள சுக்காசம் செஞ்சு வச்சிருக்கான். ஒருத்தன் பார்க்க அழகா இருக்கான், பலசாலியா இருக்கான், அதோட மக்கள் கிட்ட நல்ல விதமாவும் அவன் பேசுறான்னா அவன் சொல்றத மக்கள் நம்பதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனசை மாத்த முடியாது. இவன் மட்டும் தான் மூளை செலவு பண்ண முடியல. இவன் ஈஸியாக பண்ணிடுறான் எல்லாரையும். ஹியோகா, இங்க இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்த்த இதெல்லாம் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறியா? அதான் இல்ல, எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா பழைய உலகத்தை சேர்ந்தவங்களும் இப்ப மனுஷங்களா மாறி இருக்காங்க. அதோட மத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கு அறிவியலின் ஆயுதத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்ன இந்த உலகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா மனிதர்களுடைய புத்தியே அப்படிதான். ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னா அதை மாத்த மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கட்டத்துல முன்னைக்கு இருந்த மாதிரி 7 பில்லியன் மக்கள் திரும்ப வந்தாங்கன்னா இந்த உலகம் தாங்காத. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அழிச்சுதான் ஆகணும்.
ஒருத்தனை வச்சுக்கிட்டே மல்லு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இவனை ரெண்டு மாதிரி வேற ஒருத்தனா என்ன ஆக போதோ. ரெண்டு அதனால பேரும் ஒரே மாதிரி இந்த யோசிக்கிறாங்க. புது உலகத்தை இளைஞர்களை வச்சு உருவாக்குறது தான் நம்மளோட கடமை. வயசானவங்களை திரும்ப கொண்டு வந்து இருக்கிறத கெடுத்துக்க வேண்டாம். இதுக்கு முன்ன எனக்கு அவனை என் நண்பன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஆனா அறிவியலை முழுசா கரைச்சு குடிச்ச மாதிரி சென்குங்கிற பேர்ல ஒருத்தன் இருந்தான். பழைய உலகத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். அதனால என் கையாலேயே கொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அவனை அழிச்சுட்டோம்னா அறிவியலுங்கிறது வளராது. புது உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாரும் முன்ன மாதிரி இல்லாம புதுமையா தான் இருக்கணும். ஆனா இவன் படம் சேர்க்கறதுக்கே அந்த அறிவியல் தானே யூஸ் ஆச்சு இல்ல. என் கையில எவ்வளவு ரத்தக்கரை படிஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. டார்ச் எல்லாம் இவனையே அடிக்கும். தம்பி ஜின்னு நம்ம ஹீரோவோட ஈட்டியே அவங்க உடைச்சிட்டாங்க. நம்ம இங்க இருந்து அடி வாங்க வேண்டாம். வா ஓடிடுவோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பயிற்சி எடுத்தது மட்டும் இல்லாம நல்ல கோர்வையா சண்டையும் போடுறீங்க. ஜின்னு அங்கே போக முடியாது. நம்பிக்கை துரோகம் வேற. அறிவியலை பயன்படுத்தி துப்பாக்கிகளையும் ஜாப்பனீஸ் கட்டானாக்களையும் உருவாக்கி இருக்க. எல்லா விஷயங்களையும் எப்படி செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை தடுத்து நிறுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உங்க எல்லாரையும் தேசத்திருப்பதான் நான் இந்த விளையாட்டையே விளையாடுனேன். அப்புறம் கொளுத்திட்டாங்க. அதான் நான் பார்த்தேன். இதுக்காக தான் இவனுங்களா வந்திருக்கானுங்களா? கெஸ்ட்டு விட்டு அந்த பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படா நான் வந்துச்சு? அப்புறம் சோடு கூட இங்க வரைக்கும் கேட்கல. அங்க இருக்கிறவங்கள காப்பாத்துங்க, எனக்கு பாதுகாப்புக்கு வேண்டாம். சரி, பிரிட்ஜும் கொடுத்தாங்க. நம்மளோட போகும். யார் அது? ஏன் இப்படி பண்ணா? வேலை முடிஞ்சதா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம பக்கம். இன்னொருத்தி வர. என் வலது கையான ஹோமியோராவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இங்க இருக்கிறவங்க மாதிரி மூளை மங்கி போனவங்களா இல்லாம கொடுத்த வேலையை அவ தெளிவா செஞ்சு முடிக்கிறவ. தெளிவானவ. இதான் தெளிவா. ஈஸியாக ஸ்டெப் ஆகிறோம். குரங்கா இருந்திருப்பா போல இருந்து. தாவு தாவுன்னு தாவறா. ஜிம்னாஸ்டிக்காக இருந்திருப்போம். மொத்தத்தையும் கொளுத்திட்டாங்களே. இந்த பகுதியில எப்படி தீ பிடிச்சதுன்னா காத்து வீசுற பக்கம்லாம் தீ பரவி மொத்த இடமும் பொசுங்கிடுமே. எல்லாரும் இங்க கவனிங்க. யாரும் அங்க இருக்காதீங்க, வாங்க. இப்போதான் வர்றது பிரிட்ஜும் இல்லை. உங்க வீட்டை முக்கியம். வாங்க இங்க இருந்து போறோம். சொல்றதை கேளுங்க, வாங்க. பாலம் எரிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த பக்கம் போக முடியாது. அறிவியல் கூட இருந்தா பாதுகாப்பா இருக்கு. வாங்க அங்க போலாம். இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஆயுதம் தயாரிக்க முடியும். நான் அதை கை வச்சுட்டாங்க. அமீரா கலக்கிட்ட அவமானப்பட்டு எப்படி போறதுன்னு பார்த்தேன். நீ அவமானப்பட்டதுல பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. தீ மூட்டி விட்டு அவங்க எல்லாரும் வெளியே வருவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி வந்தாங்க. ஏன்னா உன்ன மாதிரி மூளை மங்கி போனவங்க எல்லாரும் அதுதானே செய்வாங்க. என்னடா சொன்ன? தன்னோட கிராமத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன ஆனாலும் அந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற அப்பாவி மக்கள் தான் அவங்க எல்லாரும். இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு புரிஞ்சுது. அங்க இருக்கிற மக்களோட ஒரு குழந்தை நம்ம கடத்திட்டோம்னா கைதியை வச்சு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம்ல. சரியா சொன்ன. இப்போதான் எனக்கு புரியுது. அவங்க எப்படி தாக்குவாங்கன்னு நமக்கு ஒரு தெரியும். நாள் தான் கை அதனால வைப்பாங்க. எல்லாரும் எல்லா பக்கமும் கவனத்தை வைங்க. என்னது இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரையும் பாதுகாக்க முடியுமா? பசங்க எங்கேயும் போகாம இங்கே இருக்கிற மாதிரி நீ பாத்துக்கோ. இங்க நாங்க பாத்துக்கிறோம். சரி. நான் வந்துட்டாலாமே எப்படா வரேன்.
அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேகரிக்க குரோம் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அதோட அந்த லேப் உருவாக்க நம்ம எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப மொத்தமா போயிடுச்சே. என்ன நடந்தாலும் சரி, சயின்ஸ் ராஜ்யத்தை பாதுகாப்பேன். அந்த பொருள்லாம் வேற இருக்குல்ல, கண்டுபிடிச்ச பொருள்லாம். என்னதான் பண்ணிக்கிறேன். அந்த சின்ன குழந்தை நினைக்கிறா அது அவங்களுக்கு உதவுமா? ஆனா அவ அப்பாவித்தனத்தை நான் பாராட்டிதான் ஆகணும். ஏன்னா நம்ம ஜெயிக்க அவ ஒருத்திய பிடிச்சா போதும். அது மட்டும் இல்லாம இந்த அறிவியல் நுட்பம் தெரிஞ்ச வீரர்களோட சண்டை போடுறதை விட அது சுலபம் தான். நம்ம இப்படி அவங்களை அடக்கழிச்சாதான் சயின்ஸ் ராஜ்ய பக்கம் போகாம இருப்பாங்க. இங்க இருந்து நேரா அந்த மலைப்பகுதியை நோக்கி ஓடணும். அப்பதான் இதை பிடிச்சி நெருப்புக்கு இரையாக்காம இருப்பாங்க. இந்த பக்கம் போற அந்த பாட்டு வாங்க. சுக்கா என்னடா பண்ணா? நான் அவளை எவ்வளவோ தடுக்க பார்த்தேன். ஆனா அவ மலைப்பகுதியை நோக்கி ஓடிட்டா. இங்கேயே வந்திருக்கோம். நான் தினமும் வெந்நீர் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் தானே வருவேன். இதுக்கு மேலதான் அந்த ஆபத்தான இடமே இருக்கு. ஆசிட் பங்குக்கு போறாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு காத்தை விட கனமானது. நீ ரிஸ்க் எடுக்கறாங்க. மலைக்கு கீழ் பகுதியில காத்தோட வேகம் அதிகமா இருக்கு. இந்த காத்து வேற இவ்வளவு வேகமா அடிக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ மோசமான விஷயம் நடக்க போதுன்னு தோணுது. தெரியாம தான் இங்க வரானோ பயந்து. இந்த பக்கம் வந்து எல்லாருமே பிரச்சனை வச்சு இந்த காத்து வந்து மறையணும். சுக்கா மரத்து மேல ஏறிடு. கீழே தான் போகுது. கவலைப்படாத, நான் தான் வந்திருக்கேன். இந்த விஷவாயு முதல்ல அடங்கட்டும். அச்சச்சோ, அவ இப்போ விஷவாயில சொன்னா. இவன் விஷால ஏறிட்டாங்க பார்த்தா ரெண்டு பேரும் மேல. அங்க மக்கள்லாம் இந்த இயற்கையை நண்பனும் சொல்ல முடியல, எதிரினும் சொல்ல முடியல. எல்லா விஷயத்திலயும் பாரபட்சம் இல்லாம தான் இருக்கு. பாதிக்கப்படாம நீ மட்டும் எப்படி இருக்க? அதெல்லாம் வித்த சொல்றதுக்கு இல்ல. உங்களை இந்த மாதிரி பிரச்சனை வந்தா பயந்து ஓடுறதுக்கு தான் பாப்பீங்க. ஆனா சயின்ஸ் ராஜ்யத்துல இருக்கிறவங்க அதை சமாளிக்க பாப்போம்ல. இனி எந்த பயமும் இல்ல. நீங்க கீழே இறங்கி வரலாம், நம்ம கிளம்பலாம். என்ன சுவாசத்தை மட்டும் சீரா வச்சுக்கோங்க, அது போதும். இதுக்கப்புறம் நீங்க திரும்ப போய் சுகாசா கனதா புடிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. இன்னும் 10 பில்லியன் வினாடிகளுக்கு நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா இந்த வாய்க்கால் போயிட்டு நீங்க திரும்ப இங்கிருந்து பத்திரமா போயிடலாம். பயமுறுத்தி வச்சுட்டு போறான். என்னடா சொல்றான் இவன்? அவ்வளவு நேரத்துக்குலாம் என்னால இருக்க முடியாது. இந்த கட்டத்துல எப்படி விஷவாயு அவன் மாஸ்க் போட்டுக்கிறான்றத சொல்லிட்டு போறான். பயங்கரமானவனாக இருக்கான். அதுவும் நல்ல கேள்விதான். எல்லாத்தையும் நாம யோசிக்கணும். அந்த வாயு முழுசா போனாதான் நாம இங்க இருந்து போக முடியும். ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களை மாதிரி மூலமாகி போனவங்களை வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்காவது உதவுறீங்களான்னு பாப்போம். கையோட போறான். வருகிறா திரும்ப. அடேங்கப்பா, கீழே விழுந்த மறுபடியும் மண்டையை போட்டானுங்களே. அப்ப நம்ம நினைச்சதை விட அந்த விஷவாயு ரொம்ப ஆபத்தானது தான் போலயே. அப்படின்னா அந்த செங்குவோட சேர்ந்து அவங்க ஆளுங்க கிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க பல வித்தைகளை வச்சிருப்பாங்க போலயே. அறிவியல் ராஜ்யன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். இடிச்சு போன கட்டிடங்களை மறுபடியும் உருவாக்கிடலாம். அவங்க தாக்க வந்ததுல நமக்கு எதுவும் ஆகலையே, அதுவே நமக்கு நல்ல விஷயம் தான். இந்த போர்ல ஜெயிச்சது நம்ம கிராமம் தான். நீ சாமர்த்தியமா யோசிச்சு அவங்கள திசை திருப்பிட்ட. நல்ல வேலை நம்ம யாருக்கும் எதுவும் ஆகல. எண்ணிக்கையை அதிகப்படுத்திதான் நாம அவங்கள பயமுறுத்தணும். சுக்கசாவும் நானும் ஒன்று சேர்ந்து யோசிச்சு ஒரு சக்தி வாய்ந்த பெரிய பயங்கரமா இருக்க போர் படையை கொண்டு வந்துதான் இந்த கதையை முடிச்சாகணும்.
மேல என்ன செய்வ? சுகாசாக்கு நீ உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சா அப்புறம் அவ என்ன செய்வான்னு யாருக்கு தெரியும்? அதுவும் சரிதான். அதுவும் இல்லாம கன் பவுடரையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு துப்பாக்கியையும் செய்யறதுக்கு லேட் ஆகும்னு அவனுக்கு தெரியும். என்ன என்ன சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்லு. சரி கவனிங்க. கற்சலையா இருக்கிற மனிதர்களை திரும்ப மனிதர்களா மாத்த சுகாசா ஒரு திரவத்தை பயன்படுத்துறானே, அது உருவாக்குறது ரொம்ப ஈஸி தான். ஆனா இது வரைக்கும் நம்ம எந்த சிலையும் மனிதர்களா மாத்தலையே. ஏன்னா அவன் கிட்ட இருக்க நைட்ரிக் ஆசிட் நம்ம கிட்ட இல்ல. கழிவுகள் கடல் சிப்பில் எடுத்து தான் அதை உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு நேரம் அதிகமா செலவாகும். அதனால நைட்ரிக் ஆசிட் இல்லைன்னா கன் பவுடரை உருவாக்குறது கஷ்டம் தான். பரவாயில்ல, அந்த விஷயத்துல சுகாசா தெளிவா தான் யோசிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம மிச்சம் மீதி இருந்த கன் பவுடரை நம்ம பயன்படுத்தியாச்சு. அறிவியல் தெரிஞ்சதால நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கானா அதுல ஒண்ணுமே எனக்கு புரியல. அத கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலைய. சரி சொல்றேன் இருங்க. என்னதான் நம்ம கிட்ட துப்பாக்கிகள் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சுகாசா ஒரு பெரிய போர்படையை திரட்டி நம்மள தாக்குறதுக்காக வருவான்னு நினைக்கிறேன். அப்ப நேரம் போக போக அவங்க படபலம் அதிகமாகும்னு சொல்ல வர அதானே? நம்மளால கன் பவுடரும் உருவாக்க முடியாது. அப்படின்னா இனி நாம என்ன செய்யறது? சொல்றேன், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அசத்தலான அறிவியல் கண்டுபிடிப்பு ஒண்ணு வச்சிருக்கேன். அதை வச்சு நாம முதல்ல போய் அவங்கள தாக்குவோம். சரி, இந்த யோசனைக்கு நான் சம்மதிக்கிறேன். காத்திருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால அவங்கள நம்ம முதல்ல தாக்குறது நல்லது. சரி வாங்க வாங்க, நான் சொன்ன அந்த அறிவியல் ஆயுதத்தை நம்ம உருவாக்கலாம். இரு, ஆயுதம்னு சொல்றியா? அப்படி என்ன ஆயுதம் அது? சந்தோஷப்பட தயாராகுங்க. என்னன்னா இப்ப காட்ட போறது அட்டகாசமான மாடர்ன் டெக்னாலஜி. கற்காலத்துல இந்த அறிவியலை பயன்படுத்தி பல அறிவியல் பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சுதான் மனிதர்கள் மாடர்ன் காலத்தை அடைஞ்சாங்க. அதை வச்சு நாங்க மாடர்ன் காலத்துல பல போர்களை ஜெயிச்சிருக்கோம். மனித வரலாற்றிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம்னா அது இதுதான். ஆமா, நீ அணு ஆயுதத்தை பத்தி சொல்லு. மனித வரலாற்றுடைய சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுனா அது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் கண்ணா. இங்க இந்த கற்காலத்துல செல்லுலார் போன்ஸ் நம்ம உருவாக்க போறோம். போன்ஸா? கவர் சிக்னல்லாம் பைத்தியமாயிட்டானோ? இல்லனா இந்த அளவுக்கு புத்தி கெட்டத்தனமா சொல்ல மாட்டானே. செல்லுலார் போனா? அப்படின்னா என்னது? சாப்பிடுற பொருளா? என்ன சொல்ற நீ? தூரமா இருக்கிற ஒருத்தர் கிட்ட நம்மளால பேச முடியும்னு சொல்றீங்களா? அப்படின்னா கண்டிப்பா மாயத்தை தானே பண்ண போறீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதானா? அது நடக்கிறதுக்கு சாத்தியமா? எப்படி வேலை செய்யுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அந்த ஆயுதத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? பொறுத்திருந்து கொஞ்சம் பாருமா. கம்யூனிகேஷன் இருந்தா போற மொத்தமா புரட்டி போட்டுடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க நடக்கிற விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்மால் ஒருத்தங்க இருந்தானா. ஹலோ, நான் தான் ஜென் பேசுறேன். செங்கு, மேற்கு பக்கத்துல இந்த கிறுக்கனுங்க அனாமத்தா சுத்துறானுங்க. அவங்கள சுத்தி பாதுகாப்பு எதுவும் இல்ல. ஓவர். இப்படி வாக்கி டாக்கி அந்த மாதிரி தேவைப்பாங்க. நான் ஜென் பேசுறேன். செங்கு, மேற்கு பக்கத்துல இந்த கிறுக்கனுங்க அனாமத்தா சுத்துறானுங்க. அவங்கள சுத்தி பாதுகாப்பு எதுவும் இல்ல. ஓவர். இது உண்மையிலேயே அட்டகாசமான விஷயம் தான். மேற்கு பகுதியில அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல போய் தாக்கலாம். நம்ம எல்லா விஷயத்தையும் திட்டம் போட்டு செஞ்சோம்னா ரத்த கரையை இல்லாம சுகாசாவோட ராஜ்யத்தையே அழிக்க முடியும். அதெல்லாம் சரி, ஆனா நம்ம ஆள் மாதிரி அங்க யார் போவா? உசாத்தனை எழுப்பணும் போல. அதுக்கு ஏத்த ஆளுங்க தான் அங்கேயே இருக்காங்களே. நம்ம தைஜுவும் யுசிகாவும். மறந்தே மாதிரி அந்த கேரக்டரை போய் எவ்வளோ நாள் காட்டாங்க. உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? அந்த தைஜு மண்டையும் அப்பவே ஸ்மார்ட் போன்ஸ் வேணும் என்கிட்ட ரொம்ப அழுது கேட்டான். அவன் அப்ப ஆசைப்பட்டதை இப்ப நிறைவேற்ற போறேன். அது ஃபர்ஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆனா இந்த வாட்டி கண்டுபிடிக்க போற போன் ஸ்மார்ட்டா இருக்காது. ஒரு வழக்கமான போன் மாதிரி தான் இருக்கும். சரி வா, செஞ்சிடலாம். அப்படியாப்பட்ட செல்பா மருந்து உருவாக்கிட்டோம். ஏன்னா வேலை தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அட இருங்கப்பா, ஒரு விஷயத்தை யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்களே. இந்த ரோட் மேப்பை வச்சு நம்ப முடியாத விஷயத்தை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ப முடியாத விஷயங்கள்னு எதுவுமே இல்ல. நம்ம அடைய வேண்டிய விஷயம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, ஆனா அதுக்கான விதிமுறைகளை பின்பற்றினா சீக்கிரமா அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஏன்னா அறிவியல் அப்படிதான் செயல்படும். வார்த்தைலனா என்ன ஆவறது?
ஜென் நம்ம கிட்ட வந்து இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யானதுதான். அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அறிவியல் சக்தியை வச்சு நம்ப முடியாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட சென்கு இன்னும் உயிரோட தான் இருக்கான். கண்ணு பிரிங்குதா? இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, இப்போ சுகாசா சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த உலகத்தை ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்க, ஏன் அப்படின்னா அவங்க மைண்டு ஏன் இப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு அது காட்டுறப்போ அவங்க சரி கரெக்டுன்ற மாதிரி தோணும். ஏன்னா இவங்களால திறமை இருக்குது, ஆனாலுமே வந்து ஒரு பணக்காரன் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறான், நம்மளாம் அவனுக்கு கீழே வந்து அடிமையாக தான் செயல்படுறான். அவன் எப்படி நம்மளை ஆட்டி வைக்கிறானோ அந்த மாதிரி தான் நம்ம ஆடுறோமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஆசைப்பட்டதை இங்கே காட்டவும் முடியாது, காட்டவும் விட மாட்டாங்கன்றது தான். ஸோ அதுதான் இவ்வளோ வெறுப்பு உண்டாயிருக்குன்றது. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் வரும்போது கூட இங்கேயும் நம்ம இதுலேயும் பாருங்களேன், யங்ஸ்டர்ஸை வச்சு தான் ஸ்கேம் நடக்குது. யங்ஸ்டர்ஸை அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயம் இங்கே நடக்குது. டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இங்கே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸ் இங்கே எவ்வளோ தெளிவாக இருக்கணுன்றதான் காட்டுது. இங்கேயுமே சுகாசா வந்து யங்ஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க. அப்படியே கண்மூடித்தனமாக அங்கே என்ன சொல்கிறோன்னா அதை நம்பிட்டு காதில் வாங்கிட்டு அந்த போக்கிலே போகிறாங்க. ஸோ நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம யோசிச்சுக்கணும். நம்மளை சுற்றி எவ்வளோ தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் நம்ம அங்கே ஸ்டடியாக நிற்கிறோமான்றது தான். அதுதான் இங்கே செங்கு இந்த டீம்லாம். இவனையும் நான் சுகாசா எவ்வளோ சொன்னால் எவ்வளோ பேசலாம் பார்த்தான் டேஞ்சரோஸ் செங்குலாம் இருக்கும்போது. பட் இவங்க இல்லை, இதுதான் கரெக்டுன்ட்டு அந்த வேலை கரெக்டாக இருந்தால் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் முக்கியம். அதான் சுகாசா வந்து பெரியவங்களை எழுப்ப பயப்படுறோம். ஏன்னா பெரியவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. அவங்க இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் இருக்கும், அவங்க இதை சொல்லி வந்து ஈஸியாக மாற்றி. பட் இந்த வயசு 2 கட்ட வயசாக பார்த்து எழுப்புறான். ஸோ அவங்க ஈஸியாக புகுத்திடலாம், இவங்க சொல்கிறத செய்ய வச்சிடலாம். ஸோ அதான் அவங்க யூஸ் பண்ணி. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் உங்களை இப்படி நிற்க வச்சுருக்காங்க. நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, இப்படி பவராக நிற்கிறன்னா அதுக்கும் இன்னொருத்தர் தான் காரணம். அவங்க உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, உன்னை வளர்த்துருப்பாங்க. அதுதான் இப்போ நீ இப்படி நிற்கிற. இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல், அவங்களோட உதவி இல்லாமல், உங்களுடைய முன்னோர்கள் இல்லாமல் இது நடந்திருக்காதுல்ல. அப்படி வம்சாவளியாக வர்றது, ஒருத்தர் கற்றுக்கிட்டது இன்னொருத்தர் மூலியமாக கிடக்கிறது தானே இது எல்லாமே வருது. மொத்தத்தையும் அழிச்சிட்டு நான் இப்போ ஒன்று தயாரிக்கிறேன் பண்ணி ஒன்று ஒதி எடுத்தினா அது தப்பாக தான் போகும். ஏன்னா உன்னுடைய தாட்டே தப்பாக இருக்குது, உனக்கு ஒன்றும் தெரியலன்றது தான். இப்போ மொத்த உலகத்தையும் எழுப்பிட்டா மட்டும் எல்லாம் கரெக்டாகிடுமானா நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். அவங்க சொன்ன அந்த இதுவும் நடக்க தான் செய்யும். இப்போ எல்லாருமே எழுப்பினா திரும்ப அவங்க ஆயுதம் நோக்கி போவாங்க, திரும்ப அவங்களுடைய கண்ட்ரோல் எடுப்பாங்க, திரும்ப இதுதானே நடக்கும். அதுக்கு நம்ம எடுக்கல. நீங்களும் அதே தப்பு தான் திரும்ப பண்ணுறீங்க, நீங்களும் அதே தாட் தான் வளர்க்குறீங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டே இல்லையே. திரும்ப திரும்ப அதை நோக்கியே தான் சுற்றி வர மாதிரி தான். இவ்வளோ தான் நம்ம பவராக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அறிவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றது. இப்போ இவ்வளோ பலமானவங்க தான் நினச்சானே எல்லாருமே கொள்கிற அளவுக்கு உன்ட்ட இது இருக்குது. பட் வந்து இங்கே அறிவியல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ சிங்கு வந்தான், ஒரு மாஸ் தயாரித்து நிற்க வச்சான். அதேமாதிரி அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, இயற்கை வந்து நண்பனா எதிரியானே தெரிய மாட்டேங்குதுன்னு. அந்த வார்த்தையும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ இங்கே நடக்கிறது கஷ்டமாக சொன்னாங்க, இவங்க வந்து அட்டாக் பண்ணுகிறாங்க, என்னடா பண்ணுறதுன்னு நிற்கிறப்போ இந்த இயற்கை நம்மளை காப்பாற்றி, இந்த பக்கம் பார்த்தா நம்மளை காப்பாற்றி இருக்குது. அது ஒரு கெட்டது தான், அது நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி அவன் மாஸ் தயாரிச்சிருக்கான்றப்போ இங்கே தப்பிக்க முடிஞ்சிச்சு. பட் இவங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னாங்க. இப்போ இது இருக்கா இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுயநலமாக முடிவெடுக்க வச்சிச்சு. அவங்க ஆளுங்களையும் கீழே தள்ளி விட்டு பண்ணோம். நம்ம ஆளுங்க பாருங்கள், என்ன நடந்தாலும் இன்னொருத்தர் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், நம்ம இங்கே போராடுனுக்கிறோம். ஆனால் அவங்க வந்து யாருனாலும் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிற விஷயத்த முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணுன்றதில் ஃபோக்கஸ்ட் ஆகிருங்க. அதுவே அவங்களை அழிச்சிடும். ஸோ கூட இருக்கிறவங்களே நீ ப்ரொவைட் பண்ணல காப்பாற்றுறான்னு இதுவே உங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும். உங்கள்கிட்ட சுத்தமாக ஒற்றுமை கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம். ஸோ நம்ம சைடு அதுதான் பலமே. இவ்வளோ நடந்துமே மொத்தத்தையும் எரிச்சிட்டிங்க, ஆனாலும் எங்களுக்குள்ள யாருக்குள்ளேயுமே வெறுப்பு உண்டாகலை. திரும்ப உடனே போய் கட்டி திரும்ப எல்லாத்தையும் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அதே ஹெல்த்தியோடு இருக்காங்க. காரணம் அந்த ஒற்றுமை தான். ஆமாம் இது நடக்க தான் செய்யும், இதெல்லாம் சகஜம் தான், திரும்ப வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் சைடு பாருங்கள், சின்ன இழப்புக்கே 4 பேர் நீ போத்தல்ட்டேன். இதே உங்களோட பெரிய வீக்னஸ். ஜின்னு யோசிச்சதே எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா சுகாசா அவன் ஒத்தனையாக அவனோட தாட்டே நான் தாங்கும் போல எப்படா தவிங்க, இன்னொருத்தனா அதே மாதிரி எழுறானே. இவங்க 2 பேரும் ஒரே தாட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது பிஹேவியர் எல்லாமே. ஸோ 1 2 இருக்குன்றது தான். லாஸ்ட்டாக செங்கு வந்து சரி நம்ம என்னென்னமோ கண்டுபிடிப்பான், இது பண்ணுவான் அது பண்ணுவான், நம்ம பாகுபலி படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு சொன்னோம். அப்படின்னு நாங்கள் பேசி முடிச்சுட்டு யோசிக்கிறோம். சொல்கிறது ஈஸியாக சொல்கிறோம், செய்கிறது ஒன்று எவ்வளோ கஷ்டம், அசால்ட்டாக சொன்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விட வேற ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தான். முதல்ல நம்ம வந்து இந்த செல்லார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வாய்டேக்கே அந்த மாதிரி கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம டைஜு இவங்களை பற்றிலாம் சொல்கிறாங்களே. எத்தனை எபிசோட் நாங்கள் வந்து அப்பப்போ கேட்டுனே இருப்போம், என்னடா அவங்கள காட்டவே கேட்கணும். மறந்தே மாந்துட்டு ஒரு 4 எபிசோடாக இப்போ ஆமாம் அங்கே ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ தான் அவன் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். அவனை எதிர்பார்த்துட்டே இருக்கேன், அவன் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கான். அவனும் வந்தால் கலகலன்னு போகுமே, கிராமே வேறமே ஒரு இதுகளுக்கு வருமேன்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க. ஸோ இவங்களே இதை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏற்கனவே ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் மொபைல்ன்றப்போ, இதுக்கு இன்னும் ப்ராசஸ் பெருசு.
இப்போ அதான் ஜென்னு சொன்னா போர்டில் ஈஸியாக வரைஞ்சிடலாம்ப்பா சைனமேன்றது, பட் முடியுன்றதான். அதுவும் அப்படி தான் சொன்னாங்க, இப்போதான் முடியும் பட் முயற்சி காட்டினான், இதுவும் முடியுன்றான். ஸோ நடக்கும் தான். இப்போ மேன் பவர் நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு, ஸோ சீக்கிரமாகவே பண்ணிடுவான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அந்த தர்பூஸ் மண்டை ஓடிட்டே இருக்குமே, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அவங்கள திசை திருப்பணும், எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனேன். சின்ன பொண்ணுங்க, தம்மா துண்டு பொண்ணு, அவள் வந்து சுயநலமாக யோசிக்காமல் கொண்டு போனான். ஆனால் அவன் அந்த 4 பேரை சுயநலமாக கொண்டான். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்லையன்றப்போ இதுவே உங்களுக்கு தோல்விடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.